தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் நிர்வாகி திரு ஜெகதீசன் இணைப்பில் இருக்க. வணக்கம் ஜெகதீசன், எப்படி இருந்தது உங்களுடைய தலைவருடைய பேச்சு? ரொம்ப சிலாகித்து கேட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா ரொம்ப அதாவது டு தி பாயிண்டா இருந்துச்சுங்கிறத நான் பார்க்கிறேன். ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்றதை விட எந்தெந்த விஷயங்களை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை ரொம்ப சரியா சேர்த்திருக்காரு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையாக இருந்தது. ஏன்னா இப்ப ரொம்ப தெளிவா எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம், அப்ப நீங்க விமான நிலையத்துக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்களா, வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறீங்களா? இன்னைக்கு காலைல கூட இந்த திமுக ஊப்பிகள்லாம் போடும் பொழுது அவர் போற கார் என்னன்னு பாருங்க, அவர் போற ரோடு என்னன்னு பாருங்க, இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. நாங்க ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்தில் பரந்தூர் வேண்டாம், பரந்தூரை தவிர்த்து மற்ற இடங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னொன்னு, இந்த பரந்தூர் ஏன் தேர்வானது, நீங்க இந்த 2022 நீங்க மொத்தமா இந்த 4 இடங்கள் திருப்போரூர், பாடலூர், பன்னூர், பரந்தூர் 4 இடங்கள் தேர்வுல கடைசியாக பன்னூரா பரந்தூரா அப்படிங்கிற விவாதம் எல்லாம் எழுந்த பொழுது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் படி பன்னூர் தான் தேர்வாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சோ என்ன மாறியது? அதான் அவர் சொல்றாரு, யாரோ ஒருத்தருக்கு மறைமுகமாக சில லாபங்கள் போவதால் இந்த திட்டம் இங்கு வருகிறது, அங்கே போகாமல் இங்கு வருகிறது அப்படிங்கறதா எங்களுடைய தலைவர் சொன்ன முக்கியமான விஷயம். சோ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ, நாங்க இப்போ பொங்கல் அன்னைக்கு நானே போயிருந்தேன், அங்க பரந்தூருக்கு போய் மக்கள்கிட்ட எல்லாம் நாங்க விவசாயிகள்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ரொம்ப எக்ஸலண்டா இந்த அரசாங்கத்திற்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும், இன்னும் சொல்ல போனா தேசத்தில் இருக்கும் அனைவருக்கும் இதை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்ங்கிறத ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டோட மக்கள்கிட்ட புரிய வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நேரம் நான் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் பேச முடியல, பெருக்குடைய சூழல் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. என்ன காரணம்? பேசல. இன்னொரு அரை மணி நேரம், இன்னொரு 15 நிமிஷம் பேச இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது, ரொம்ப சுருக்கமாக இருந்ததோ? இல்லைங்க, நாங்க மொத்தமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி நேரம் என்பதே 1 மணி நேரம் தான், 11:30 இருந்து 12:30. அதுலயுமே நீங்க எந்த இடம் என்பதில் தொடர்ச்சியாக நேரத்தெல்லாம் பார்த்துருக்கேன், குழப்பம் நிலவி கொண்டே இருந்தது. அது மண்டபமா இல்ல நீங்க ஒரு பக்கம் பாதுகாப்பு அம்சங்கள், நம்ம காவல்துறைய நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்னாலும் இது மாறி மாறி அம்பேத்கர் திடலும் தயாராகுது, இன்னொரு பக்கம் இதுவும் தயாராகுது, மாறி மாறி இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. தொலைக்காட்சி ஊடகங்கள் ரொம்ப குழம்பி போறாங்க, இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழம்பி போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம குறிப்பிட்ட நேரத்துல நீங்க இந்த விவசாயிகளை சந்திக்கணும், அவங்க மனுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மனுவை பார்க்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு, அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே நேரத்துல நம்ம குறிப்பிட்ட நேரத்துல இதை முடிச்சுக்கணும், நீங்க மற்ற யாருக்கும் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா நம்ம இருக்கும். அதே நேரத்துல நான் நிச்சயமாக ஏகனாபுரம் கிராமத்திற்குள்ள இது இன்னைக்கு நான் வர முடியல, இந்த சூழல் இன்னைக்கு அமைத்து கொடுக்கல, நிச்சயமாக ஏகனாபுரம் கிராமத்திற்கு வருவேன். சட்டத்திற்கு உட்பட்டு எந்தெந்த வழியிலெல்லாம் போராட முடியுமோ அந்த போராட்டத்தில் நானும் பங்கெடுப்பேன், எங்களுடைய தோழர்களும் பங்கெடுப்பார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த டைம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதோட அவர் சொல்ல டு தி பாயிண்ட். இது ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரா, ஏதாவது சொல்லாம விட்டுட்டாரான்னா எல்லா விஷயங்களையும் மாநில அரசு, ஒன்றிய அரசு இது வேற இடங்களை தேர்வு பண்ணுங்க, இதற்கான வாய்ப்புகள் இருக்கு, விவசாயத்தை அழிக்காதீங்க, நீர்நிலைகளை அழிக்காதீங்க அப்படின்ட்டு விவசாயத்தை காக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப முக்கியமா போன ஆட்சியில 8 வழி சாலை ஏன் நீங்க வேணாம்னு சொன்னீங்க, இல்ல ஏன் கட்டுப்பள்ளி துறைமுகம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம், அது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம்னா அப்ப இது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் இல்லையாங்கிற ரொம்ப முக்கியமான, ஏன்னா மாறி மாறி முட்டு கொடுப்பாங்க இல்லையா அவங்க. திமுகலே எதிர்கட்சியாக இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியில வேற நிலைப்பாடு வருவாங்க, அந்த இரட்டை வேடத்தையும் இவர் தோலுறுத்தி காட்டியிருக்கிறாங்க நாங்க பாக்குறேன். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெகதீஷன், நீங்க எங்க மூவ்மெண்ட்ல இருக்கீங்களா, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசலாம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை? பேசலாம். இல்ல என்னன்னா, இப்போ மாநில அரசுக்கு தான் இதுல அந்த நிலத்தை பார்க்கக்கூடிய, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய, கையகப்படுத்தக்கூடிய அந்த உரிமை இருக்கு. இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு நாராயண் திருப்பதி என்ன சொன்னார்னா, மத்திய அரசு இதில் எங்க வந்துச்சுன்னே தெரியல, ஒன்றிய அரசு இதை மறுபரிசீலனை செய்யணுங்கிறது அதை புரிதல் இல்லாம பேசுறாருன்னு நினைக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ 4 இடங்களை தேர்வு செஞ்சு நம்ம யாருக்கு அனுப்புறோம்? 4 இடங்களை சொன்னேன் இல்லையா, திருப்போரூர், பாடலூர், பரந்தூர், பன்னூர்னு இருந்துச்சு இல்லையா? ஆமா, 4 இடம். இந்த 4 இடங்களை தேர்வு செஞ்சு யாருக்கு அமிச்சோம்? அமெரிக்காவுக்கு அமிச்சோமா? ட்ரம்புக்கு அமிச்சு இதில் நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோமா? இல்ல மத்திய அரசாங்கம் தானே அமிச்சோம். யார் இந்த பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அறிவித்தது யார்? பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்கின்றார், அந்த கேள்விக்கு பதிலாக இது அறிவிச்சது யாரு? பைடன் அறிவிச்சாரா? மத்திய அரசு தானே அறிவிச்சாங்க. அப்ப மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தானே, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தானே திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெகதீசன், நீங்களே ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், உங்களுக்கே நல்லா தெரியும். இதுல இது அதனுடைய பாசிபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே அதில் பார்த்துருப்பீங்க. அதை அடிப்படை பரந்தூருக்கு அவங்க நேரம் பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுல என்ன பாசிபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கு, அது அமைச்சா என்ன வசதி இருக்கு அப்படிங்கறத மாநில அரசு தான் கொடுக்க முடியும். இது நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ இது இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் அவங்களுடைய ஒர்க்கா இருக்க முடியும்.
அது இடத்தை தேர்வு செய்யக்கூடிய இடமும் இடத்தை பார்க்கக்கூடிய இடமும் வந்து அவர் அவர் ஆமா கரெக்ட் தான். அவர் என்ன சொல்றாரு, நீங்க மறு ஆய்வு செய்யுங்கள் ஒரு பாயிண்ட். நீர்நிலைகளை விவசாயத்தை அழிக்காத இடங்களை தேர்வு செய்யுங்கள். மறுபடியும் தேர்வு செஞ்சு நம்ம எங்க அனுப்புறோம்னு சொல்றேன். இப்ப நீங்க இதோட காஸ்ட் இன்வால்வ்டுல இதுல வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஏதாவது வந்தா எல்லாம் சேர்ந்துதான் வரப்போகுது. அப்ப இது மாநில அரசுக்கு மத்திய அரசு ரோலே கிடையாது, நாங்க வந்து கை தூக்கிட்டு போயிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ரோல் இருக்கு. ரோலே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லி இது பண்ண முடியும்? இப்ப அப்ப நான் கேட்கிறேன், நீங்க பரந்தூர் குறித்து நீங்க வந்து இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பரந்தூரா பன்னூரா நான் சொல்றேன் இல்லையா? பரந்தூர் குறித்து பாஜக பார்வை என்ன? ஒரு அரசியல் கட்சியாக பாஜக தமிழக பாஜக பார்வை என்ன? வேணும் சொல்றாங்களா வேணாம் சொல்றாங்களா? இல்ல மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில, மக்களுக்கு பிரச்சனைன்னு உருவாகக்கூடிய வகையில, இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு கூட பாஜக மாநில தலைவர் சொன்னா போய் நாங்க வந்து மத்திய அமைச்சரை பார்த்து பேசிட்டு வந்து நிச்சயமாக இது வராது, வந்தா உங்க அந்த இடத்துக்கு நானும் வந்து நீ போராடுறதுக்கு இதுக்கு மேல என்ன உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் கேக்குறேன். அப்ப பரந்தூர் மக்கள் ஏன் பாஜக பார்க்கலன்னு கேக்குறேன். நீங்க இன்னொன்னு கிரீன்ஃபீல்ட் இந்த திட்டத்திற்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு எந்த மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அந்த இடத்த வரல இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசினுடைய முழுக்க அதிகாரத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துல நிதியோ மற்ற ஏற்பாடுகளோ திட்டத்தை செயலாக்கக்கூடியதோ மத்திய அரசு, அது நிச்சயமா மாற்று கருத்து இல்லை. ஒரு அது அதே சமயம் மாநில அரசு தானே இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசு சொல்றது ஏதாவது அது புரிதல் இல்லாம இருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லங்க, நான் அகைன் அதாங்க நீங்க கேக்குற ரொம்ப நல்ல சரியான ஒரு டங்ஸ்டன் சொன்னீங்க இல்லையா? ஆமா, டங்ஸ்டன் வந்து 2 பேரோட ரோல் இருக்கு கரெக்டா. அவங்க வந்து அவங்களே மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க, இப்ப நாங்க வந்து ஏலம் கொடுக்குற வரைக்கும் உங்க தமிழ்நாடு அரசு வாய் மூடிட்டு தான் இருந்தாங்க, மக்கள் போராட்ட பிறகுதான் அவங்க மாத்தி பேசுறாங்க தானே அவங்களுக்கு குற்றச்சாட்டு. அது மாதிரி இங்க இருக்கின்ற அண்ணாமலை அவர்களுக்கோ இல்ல தமிழக பாஜகவிற்கோ விமான நிலையம் பரந்தூரில் அமைவது குறித்த பார்வை என்னன்னு நான் கேட்கிறேன். இங்க அமையணும், கண்டிப்பா நானும் சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல அமையணும். வி நீட் செகண்ட் ஏர்போர்ட். எனக்கு மாற்று கருத்துல 2030 இன்னொரு ஏர்போர்ட் வேணுங்கிறதுல நிறைய பேர் உடன்படுறாங்க, எல்லாருமே உடன்படுறோம். பரந்தூரில் வேண்டுமா வேண்டாமா என்பதில் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன? ஏன்னா ஒருவேளை கருத்து இருந்தால் எப்படி டங்ஸ்டனுக்கு நாங்க போய் பேசணுமோ அதே மாதிரி இங்கேயும் பேசலாமே நீங்க. ஏன்னா ஃபண்டு வந்து இப்ப பரந்தூரா பண்றது எதனால எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அப்ப பன்னூர் குறித்து நீங்க வாங்க சேர்ந்து போராடலாம். பரந்தூர் வேண்டாம், ஏன் பன்னூர் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது? ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சு? பன்னூர் தான் பெட்டர் பிளேஸ்ன்னு சொன்னுச்சு, அங்கே குடும்பங்கள் குறைவுன்னு சொன்னுச்சு, அங்கே நீர்நிலைகள் இல்லைன்னு சொன்னுச்சு. அதையெல்லாம் தாண்டி ஏன் பரந்தூருக்கு போனுச்சு ஒரு கேள்வியை நீங்க எழுப்புங்க. அண்ணாமலையும் எழுப்பட்டும். அதை எழுப்பினா நமக்கு நல்லது தானே, மக்களை தானே எதிர்பார்க்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலும் சேர்ந்து மக்களுக்காக தானே நம்ம போராடணும். அதை செய்யாத போதுதான் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கும் உங்களோட ரோல் என்ன, நீங்க வந்து மத்திய அரசாங்கமாக உங்களோட ரோலை பிளே பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். மாநில கட்சியாவும் பிளே பண்ணுங்க, மத்திய அரசாங்கமும் பிளே பண்ணுங்க நம்ம சொல்றோம். இதுல மாநில அரசுக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்துறது வந்து மாநில அரசு முறையாக அமல்படுத்துது, அதுக்கான ஏற்கனவே அதுக்கு ஒரு ஆணையர் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களை பிரச்சனைகள் என்ன, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் என்ன, சூழலியல் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற அந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது மீறி உடனே செயல்படுத்த போறோம்னு அவங்க சொல்லலை. இல்லை, எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்த பிறகு அதை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றது நிவர்த்தி செய்ய முடியாதுங்க. நீங்க 13 நீர்நிலைகள் இருக்கு கரெக்டா? அதுல வந்து குட்டை இருக்கு, குளம் இருக்கு. ஒரு ரன்வே வந்து 2 ரன்வே பிளான் பண்றாங்க. ஒரு ரன்வே ஒரு ஏரிக்கு மேலதான் போகுது. நாங்க போய் நேரம் பார்த்துட்டதுனால அந்த மக்கள் சொல்றாங்க, சார் இந்த ஏரிக்கு மேலதான் ரன்வே வருது. என்ன சொல்றேன்னா, நீங்க 4000 ஏக்கருக்கு இந்த ரன்வே வருவதற்காகவும் ஏர்போர்ட் வருவதற்காகவும் ஒட்டுமொத்தமாக நீங்க இதுக்கு மேல காங்கிரீட் போட போறீங்க. நீங்க எப்படி நீங்க இல்ல ஒரு ஓரமா குளம் இருக்கட்டும்பா, ஒரு ஓரமா பிளைட் ஓடுதுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, எப்படி காப்பா? எனக்கு புரியவில்லை. தங்கம் தென்னரசு அவர்களுடைய அவர் ரொம்ப நல்ல அமைதியா பேசுறாரு, கிளீனா பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை வந்து அவர் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியாதவர்கள், அரசியல் விமர்சனம் இருக்கவர்களே பேசுறாங்க. கேள்வி ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி காப்பாற்ற போறாரு? 13 ஏரியை நான் காப்பாற்ற போறேன்னு சொல்றாருல, அது ஒண்ணு. கம்பன் கால்வாய் 1200 வருடங்களாக இருந்த கம்பன் கால்வாயில் இருக்கின்ற 44 கிலோமீட்டர்ல 7 கிலோமீட்டர் கட் ஆகுது இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதால். அது வந்து கிட்டத்தட்ட 85 ஏரிகளுடைய தண்ணீரை தாங்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற கம்பன் கால்வாய். ராஜா காலத்து கால்வாய் 1200 ஆண்டுகளாக நல்ல திடமா இருக்கு. அந்த கால்வாயில 7 கிலோமீட்டர் கட் ஆகுதுங்க. அந்த கமிஷன் போய் அந்த பரந்தூர் போராட்ட குழு மக்கள் கேட்டா அவங்க பேசாம வாய் மூடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பதில் இல்ல. இதெல்லாம் முதல்ல அவங்க ஃபீஸிபிலிட்டியில பார்க்கவே இல்ல. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பேசவே இல்ல. இது கேட்டீங்க இல்லையா, இதுல என்ன லாபம் இருக்குன்னு? பன்னூருக்குள்ள உளுந்தை இருக்கு. உளுந்தையில வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் அந்த கெஸ்ட் ஹவுஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக ஜி ஸ்கொயர் வந்து 900 ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து நல்ல காசு வகலாம் நினைக்கிறாங்க. இந்த 2 காரணங்களுக்காகத்தான் பன்னூர் இல்லாமல் பரந்தூர் வருகிறது. நான் ஓப்பனாவே சொல்றேன்.
இது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு தெரியல. நீங்க தாராளமா இப்ப சற்று முன்னாடி நம்ம திரு துரைக்கண்ணா அவர்கள் பேசுகின்ற போது ஐடி, அதாவது சமூக வலைதளத்துல சில கட்சிகள் பேசக்கூடியது, சில கட்சியுடைய ஐடி விங்ல இருந்து அனுப்பக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சுட்டு ஒருவேளை நீங்க அங்க இருக்கிற மக்கள் ஆதாரத்தோட பேசுவாங்க. நீங்க பரந்தூர்ல போராட்ட குழுவுல இருக்கின்ற மக்கள் அவங்க ஆதாரத்தோட உங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஓகே. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நீங்க முன்னெடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவருடைய பேச்சு 10 நிமிஷம் தானே, 10 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 7 நிமிஷம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடை, நீங்க நாடகம் ஆடக்கூடியவங்க, உங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குது, விவசாயிகளுக்கு முன்னாடி ஆதரவா இருந்தீங்க, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு ஒரு திட்டத்திற்கான விஷயமாக இல்ல, ஏதோ ஒரு அரசியல் மேடையை தன்னை பயன்படுத்தி கொண்டது போல ஒரு பேச்சு இருந்ததா இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. இல்லங்க, இரட்டை வேடத்தை எக்ஸ்போஸ் பண்றோங்க. இந்த இடத்துல ஒருவேளை திமுக அந்த இரட்டை வேடம் போடாமல் அதிமுக இரட்டை வேடம் போட்டாலும் அதிமுக நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல அதான் சொல்றேன், சேலம் 8 வழிச்சாலை, சேலம் 8 வழிச்சாலையில அதிமுக நிலைப்பாடு என்ன வரணும்ட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. நீங்க வந்து பாமக உட்பட எல்லா கட்சிகளும் போராடினார்கள், விவசாயிகள் கடுமையாக போராடினார்கள், வழக்கே தொடுத்தாங்க. பாஜக கொண்டு வர திட்டத்தை நாங்க முழு மனசா கொண்டு வந்து தீர்வோன்னு அதிமுக சொன்னாங்க. அதை கடுமையாக எதிர்த்தது யார்? திமுக. ஏன் எதிர்த்தார்கள்? இது விவசாயிகளை அழிக்கின்ற திட்டம். இந்த திருவண்ணாமலை அந்த பெல்ட்ல இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க நிலங்களை கொடுக்க கூடாது, எவ்வளவுதான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் நிலத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது திமுக நிலைப்பாடு. காட்டுப்பள்ளி துறைமுகம் ரொம்ப வளர்ச்சிக்கு உகந்த திட்டம், வேணும், கண்டிப்பா வேணும். அது வந்து அது அதானி கட்டுறாரோ யார் கட்டுறாரோ பரவாயில்ல, ஆனா காட்டுப்பள்ளி துறைமுகம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, வேண்டாம், அதுவும் வந்து வளர்ச்சிக்கு எதிரான திட்டம், சூழலியல் பாதிக்கப்படும், கடல்சார் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், இப்படிலாம் சொன்னது யாரு? திமுக. இந்த 2 விஷயங்களையும் தங்களோட தேர்தல் அறிக்கையில முதல்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு அதுக்கு பிறகு சேர்த்தாங்க வேற. இந்த 2 புள்ளிகள் விட்டு போச்சு, நாங்க மறுபடியும். அப்போ நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளோட காப்பாளனாக இருக்கீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியோட விவசாயிகளை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றீங்க. அது என்ன நிலைப்பாடு? அப்ப 2 இரட்டை கவலை இல்லைன்னு சொல்லல ஜெகதீசன், உங்களுக்கே நல்லா தெரியும். கவலை இல்லைன்னு அவங்க சொல்லல. நன்சை நிலங்களுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் பேசி அதுக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும். இப்ப நீங்க வேற பக்கம் போனீங்கனாலும் இதே விவசாய பிரச்சனைகளுக்கும் இதே மக்களுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு புள்ளி ஒத்துக்கிறேங்க. அதாவது எல்லா இடங்களிலும் நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு 2-வே வந்து 4-வே 6-வே மாத்தினா கூட விவசாய நிலங்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சில இடங்கள் நான் நல்ல ஒரு கிளாசிக்கான உதாரணமே சொல்றேன். மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு சின்ன உடைப்பு கிராமத்துல மக்கள் தங்களுடைய இடங்களை கொடுக்குறாங்க, அவங்களே கொடுக்குறாங்க, இவங்க கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற சிக்கல் என்பது சரியான காம்பன்சேஷன் ஒழுங்கா கொடுங்க, எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கிறதா. அங்க வந்து யாருமே நம்மளும் வந்து அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றோம்னா, காம்பன்சேஷன் கரெக்டா வாங்கிக்கங்க, நம்ம அந்த வளர்ச்சி தேவை, ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகணுங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கின்றது. ஆனா நீங்க இந்த இடத்துல அது கிடையாது இல்ல, இவங்க மாத்தி பண்றாங்க, அதுதானே பிரச்சனையா இருக்கு. ஓகே ஓகே, இது ஒரு பெரிய நம்பிக்கை தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க நினைக்கிறதோட அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப நான் பரந்தூர் மக்கள்கிட்ட பேசும்பொழுது, நீங்க ஒரு வந்தாரா, தமிழ் வெற்றி கழகத்தோட தலைவர் வந்தார்னா இந்த போராட்டம் ஒரு பெரிய எழுச்சி பெறும், ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். எங்களுக்கு நீங்க வந்து தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்க போறீங்க அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக இந்த அரசாங்கத்தையும் ஒரு மாற்று சிந்தனை நோக்கி யோசிக்க வைக்கும் அப்படிங்கறத அவங்களுடைய நிலைப்பாடா இருந்தது, கோரிக்கையா இருந்தது. அதை ஏற்றதான் இன்னைக்கு தலைவரும் போயிருக்காரு, பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக இந்த களத்தில் மக்களோடு நிற்போம். நன்றி நன்றி ஜெகதீசன், இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.